மத்திய அரசுடைய பட்ஜெட்ல ஊழலுக்கு இடமில்லை என்பதால தான் பட்ஜெட்டை திமுக குறை கூறுவதாக தமிழக பாஜக அரசு விமர்சனம் பண்ணியிருக்கு. இது தொடர்பான தமிழக பாஜக வெளியிட்டுள்ள அறிக்கையில நிர்மலா சீதாராமன் அறிவித்த மோடி வளர்ச்சி மாடல் 2026-27 பட்ஜெட்ல தமிழகத்துடைய வளர்ச்சிக்கான திட்டங்கள் நிறைய இருக்குதுன்னும், ஆனா அதுல திமுகவினர் ஊழல் செய்வதற்கான திட்டங்கள் இல்லை என்பதால அவற்றை முதல்வர் மறைக்க பார்க்க கூடாதுன்னு தமிழக பாஜக விமர்சனம் பண்ணிருக்கு. காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில பலவீனமான நாடாக 5ஆம் நிலையில இருந்த இந்தியா மோடி அரசு பதவியேற்ற 11 ஆண்டுகள்ல உலகத்துடைய தலை சிறந்த 5 நாடுகள்ல ஒன்றாக மாறி உள்ளதா சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. ராமேஸ்வரம், மதுரை, காஞ்சிபுரம் மற்றும் கும்பகோணம் போன்ற நகரங்களை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள், தமிழகத்துடைய பண்டைய நாகரிகம், கலாச்சாரம், தொன்மைகளை விளக்கும் ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சி சிறப்புகளை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கும் திட்டம் என மேலும் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் விரைவிலேயே மத்திய அரசு தமிழகத்திற்கான பல முக்கிய வளர்ச்சி திட்டங்களை அறிவிக்க உள்ளதாக பாஜக தெரிவிச்சிருக்கு. பல லட்சம் கோடி ரூபாய் திட்டங்களை தமிழகத்திற்கு பிரதமர் மோடி அறிவிச்சிருந்தாலும் மோடி என்ன பண்ணாருன்னு திரும்ப திரும்ப அவதூறு பரப்பி பொய்ய உண்மையாக்க முயற்சிக்கும் திமுக அரசுடைய சூழ்ச்சிகள் தமிழக மக்கள் கிட்ட இனிமேலாம் எடுபடாதுன்னு தமிழக பாஜக விமர்சனம் பண்ணிருக்கு.